நம்பர் 4 தான் நம்ம மைண்டுக்கு வரும். பிரெயின் ஆஃப் பிரெயின் குழந்தைங்களுக்கு 4 அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த 4 பீட்ஸ் இது ஞாபகத்துக்கு வரும். ஸோ 4 சொல்லும்போது 4 நம்பர் நினைப்பாங்க, பட் இமீடியட்டா 4 பீட்ஸ் மைண்ட்ல விஷுவலைஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபோட்டோகிராஃபிக் மெமரி. நான் 4 பீட்ஸ் விஷுவலைஸ் பண்றேன். அப்புறம் டீச்சர் வந்து 5 சொல்றாங்க, அப்புறம் -2 சொல்றாங்க, அதுக்கப்புறம் 1 சொல்றாங்க, அப்புறம் -6 சொல்றாங்க. ஆன்சர் எவ்வளோ அப்படின்னா அந்த குழந்தை 2 சொல்லுவோம். இது நம்பர்ல திங்க் பண்றது இல்லை. ஸ்கூலுக்கு போகும்போது நம்பர்ஸ்ல திங்க் பண்ணும். இந்த குழந்தை வந்து பீட்ஸ்ல திங்க் பண்ண போறோம். பீட்ஸ்ல திங்க் பண்ணும்போது லெஃப்ட் பிரெயினுக்கும் ரைட் பிரெயினுக்கும் ஒரு மிகப்பெரிய எக்ஸசைஸா அமையுது. ஸோ ஃபர்ஸ்ட் லெவல்ல ப்ராக்டிஸ் பண்றாங்க. டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணலன்னா அவங்க வந்து செகண்ட் லெவல் ஃபோட்டோகிராஃபிக் மெமரியில இது பதியாது. இது மேஜிக்லாம் கிடையாது. அவன் டெய்லி ப்ராக்டிஸ் பண்றான். இது ஒவ்வொரு நாளும் அவன் அந்த மேஜிக் வேர்ட் சொல்லிட்டே பண்றான். பண்ணும்போது இது மனசுல பதியுது. மனசுல பதிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் டீச்சர் வந்து கிளாஸ்ல சொல்லும்போது இப்போ கால்குலேட்டரோட ஃபாஸ்டா பண்ண செகண்ட் லெவல் தேர்ட் லெவல் போகும்போது அவன் அந்த அபாக்கஸ் இல்ல எம்ஏ மென்டல் அரித்மெட்டிக் அந்த மனக்கணக்கு போட ஆரம்பிச்சிடறாங்க. அப்போ லெஃப்ட் பிரெயினுக்கும் ரைட் பிரெயினுக்கும் ஒரு மிகப்பெரிய எக்ஸசைஸ். இதை பண்றது அப்புறம் தேர்ட் லெவல்ல மல்டிப்ளிகேஷன், அதுக்கப்புறம் டிவிஷன், அதுக்கப்புறம் நிறைய நுணுக்கங்கள் இருக்கு. 10 லெவல்ஸ். இந்த 2 வருஷம் இந்த கோர்ஸை படிக்கும் போது அவனோட கான்சென்ட்ரேஷன், மெமரி, லிசனிங் ஸ்கில்ஸ், கிரியேட்டிவிட்டி இது எல்லாமே இம்ப்ரூவ்